நமக்குள்ளேயே நம்ம வந்து ஒரு ஆங்கர் பண்ணிட்டு நம்ம எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம். இது நம்மளோட எமோஷனல் கோஷன்ட்ல இருக்கக்கூடிய சிம்பத்தி, எம்பத்தி, அப்பத்தி அப்படின்னு 3 விஷயத்த சொல்றாங்க. அப்போ சிம்பத்தி அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, ஒருத்தர் வந்து ஏதாவது அவங்க துன்பப்படுறாங்கன்னா அவங்கள பார்த்து நம்ம வருத்தப்பட்டு இறக்கப்படுறது. எம்பத்தி அப்படின்னு சொன்னா அந்த பர்சன் கிட்ட நம்ம ஏதாவது உதவலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபீல் பண்றத அப்படியே நம்ம ஃபீல் பண்ணி அவங்களுக்கு செய்யறது. அப்பத்தி அப்படின்னு சொல்லக்கூடியது இது யாருமே பெருசா டிஸ்கஸ் பண்ணாத ஒரு விஷயம். இவங்க ரொம்ப டிட்டாச்சா இருப்பாங்க. அந்த பர்சன்ஸ்னால அடுத்தவங்கள உணர்வுகளை புரிஞ்சிக்கவே முடியாது. இவங்க தான் வந்து நம்ம என்ன சொல்றோம், இப்போ பாரதியாரை பத்தி பேசுறோம். அவர் என்ன சொல்றாரு, செல்லம்மாவை பார்த்துக்கிட்டதே கிடையாது, அவர் வந்து அவர் போக்குல இருந்தாரு அப்படின்னு சொல்றோம். ஆனா அது நியாயமா? அந்த பெண் என்ன எப்படி இருந்திருப்பாங்க? ஸோ எமோஷனலா கொஞ்சம் அங்க நம்ம வேலையே குறியாக இருக்கக்கூடிய டாஸ்க் ஓரியன்ட் பீப்புள் சொல்றோம். அவங்க வந்து ஒர்க்கஹாலிக்னு சொல்றோம். ஆனா வாழ்க்கையில அது மட்டும் கிடையாது, இந்த பார்ட்டும் இருக்கு, நிம்மதிக்கும் மகிழ்ச்சிக்கு இதுவும் இருக்குன்னு அந்த பர்சன்ஸ்க்கு நம்ம என்னென்ன மாதிரி வழிமுறைகள் செய்யலாம், அவங்கள வந்து நிறைய இந்த மாதிரி டெக்னிக்ஸா NLP டெக்னிக்ஸ் மாதிரி சொல்லலாம்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் வீடியோஸ் நிறைய பார்க்க வைக்கலாம், நிறைய கன்சல்டன்ட்டை போய் பேச வைக்கலாம். அவங்க அப்பத்தியா இருக்கவங்க தன்னை டெவலப் பண்ணிக்கணும்னு சொல்றாங்க.